இப்போ வந்து போர் நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா, இவன் ஏதோ வந்து சினிமாவில் பார்க்குற சண்டை காட்சி மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான். இப்போ நீ ஒரு 26 பேர் பகல்காமில் செத்து போனாங்கன்னு சொல்லி பழி வாங்குறதுக்காக நீ போரிடுற. அப்போ அங்கே பாகிஸ்தான் மேலே நிறைய குண்டுகளை போடுற, ஏவுகணைகளை சராமரியாக போட்டுக்கிட்டே இருக்கிற. அவனுக்கு அதை இடைமறித்து தாக்கக்கூடிய தொழில்நுட்பம் அவங்கக்கிட்ட இல்லை. அப்போது நேரடியாக அது அங்கே மக்கள் மேலே தான் விழும். அப்போ ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பதிலுக்கு தாக்குவாங்க. நம்ம இராணுவ வீரர்கள் சாவாங்க, நம்மளுடைய அப்பாவி மக்கள் சாவாங்க. சாகும்போது என்ன ஆகும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த 4 இராணுவ வீரர்கள் இறந்து போய் விட்டார்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த சண்டையில் ஏற்கனவே கார்கில் போகிறப்ப நடந்துச்சு. மேஜர் சரவணன் ஒருத்தர் இறந்து போனார். அப்புறம் வந்து அவருடைய உடம்பு வந்து இங்கே வரும். அதுபோல் இப்போவும் என்ன பண்ணுவோம், போரில் வந்து நிறைய பேர் சாவாங்க. சாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இராணுவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர் செத்து போயிட்டாங்க, ஆந்திராவை சேர்ந்த 10 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்க உடம்பு இப்போ வீட்டுக்கு வரப்போகுது, சவப்பெட்டியில் வீட்டுக்கு வரப்போகுது, அரசு மரியாதையோட குண்டுகள் மூலங்க அவங்க உடம்பை நாங்கள் அடக்கம் பண்ணோம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நீ ஏதோ போர்னா அப்படியே ஒன்று வெறும் காட்சி மட்டும் தான் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீ உன்னால் எதிர்கொள்ள முடியுமா? இதுதான் வந்து போரோட கொடுமையை உணர்த்துற உனக்கு தரணும். போருங்கிறது எவ்வளோ கொடுமையானது. அது நீ வந்து ஏதோ அப்படி வீராவசத்தோடு சண்டை போடுங்க அப்படின்னு சண்டை போடுறதுனால இனிமேல் என்ன நடக்கும்? 10 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த 10 இராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க, அவங்க உடம்பு இப்போ வீட்டுக்கு வருது, இவங்க உடம்பு இவங்க வீட்டுக்கு வருது, இன்றைக்கி வந்து அரசு மரியாதையோட நல்லடக்கம் செய்யப்படுகிறது, அந்த குடும்பம் அழுது புலம்பிட்டு கிடக்கும். இது மாதிரி இந்தியா முழுக்க நடக்கும். அதோட இந்த மாதிரியெல்லாம் பொறுப்பாக யோசிக்கணும். அப்போ இதெல்லாம் தேவையா? சும்மா ஒரு ஆக்ரோஷமாக சண்டை போடு, பின் விளைவுகள் தெரியாமல் அப்படி ஆக்ரோஷமாக போய் சண்டை போடுறது. அதோட அந்த குடும்பங்கள் அழுது புலமும், அந்த உடம்பு வீட்டுக்கு வரும். அப்போ அந்த குடும்பத்தை அந்த மாதிரி ஒரு இராணுவ வீரர் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தால் நீ எப்படி இருப்ப? அந்த இடத்துல நீ இருந்து யோசிக்கணும். உன் அண்ணனோ உன்னோட அப்பாவோ இராணுவ வீரராக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி இழப்புகள் யாருக்கு? அவங்க பார்வையிலேருந்து நீ இதை பாரு. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும். அந்த மாதிரி இனிமேல் நடக்கும். இந்த போர் தொடர்ந்து நடந்துன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்து அவர் செத்து போனார், இவர் தான் கேப்டனாக இருந்தார், வழி நடத்தினார், அங்கே இந்த மாதிரி அட்டாக்கில் இறந்து போயிட்டார், இப்போ உடம்பு வீட்டுக்கு வரப்போகுது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போவாவது நீங்கள் உணர்வீங்களா? உணர மாட்டீங்க. அப்போவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சகஜம், போர்னா சகஜம்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்து அடுத்த அட்டாக் பற்றி தான் யோசிப்பீங்க. அதனால் பொறுப்புணர்ச்சி இல்லை, மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி சண்டை போடுறதுங்கிறது வந்து நம்மகிட்ட மெச்சூரிட்டி இல்லை, பொறுப்பு இல்லை. அழிக்கிறது ஈஸி, ஆக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆக்கிறது கஷ்டம், அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அழிக்கிறது ஒரு நிமிஷத்தில் அழிச்சிட்டு போயிடலாம்.